வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நிறைய கடன் இருக்கு. இந்த கடன் தொல்லையிலே பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு தெரியாம நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன். இது என் மனசுக்குள்ள உறுத்துனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சு நிறைய கடன் வாங்கி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல பாஸ். குழப்பத்தோட இருக்கிறேன். வாங்குற சம்பளம் எப்படி போகுதுன்னே தெரியல. சமாளிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன், இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 பார்ட்டாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு புது லோன் ஆப்பு. ஸோ அந்த புது லோன் ஆப்பை பற்றி ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அடைக்க முடியும். அது என்னென்னு பற்றி நீங்கள் அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக விளைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 பார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு புது லோன் ஆப். இந்த புது லோன் ஆப்பை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்க லோன் தராங்க. இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் லோன் தராங்க. அதே போல் இந்த ஆப்லேயே உங்களுக்கு சேலரி பீப்புள்ஸ்க்கும் லோன் தராங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி ரிவ்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒய்ஃபுக்கு தெரியாமல் கடன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கான வழியை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் மணி பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப்ரூவல் ஒரு ஆப்ஷன் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம்லாம் வரும். நான் நிறைய பாயிண்ட்டுக்குள்ள போகல, மேலோட்டமாக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி வரும், அதுக்கப்புறமா பர்மிஷன்ஸ் வரும், அக்செப்ட் அண்ட் கண்டினியூ இங்கே கொடுத்தீங்கன்னா அலோஸ் வரும். இந்த அலோஸை கொடுத்த பிறகு சூஸ் யுவர் கரண்ட் ப்ரொஃபஷனல் கேட்கும். ஸோ என்னவா இருக்கிறீங்க அது கேட்குது. கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. பேன் கார்டு நம்பர் போட்ட பிறகு டேட் ஆஃப் பர்த் வருது. ஸோ பேன் கார்டில் என்ன டேட்டா போட்டிருக்கீங்க அது போட்ட பிறகு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அவங்க காட்டுறாங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ பணம் கிடைக்கின்ற விஷயத்தை காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் காட்டுறாங்க வச்சுங்களேன். கங்க்ராச்சுலேஷன், உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கு நாங்கள் ஒரு 50,000 ரூபா தருவதாக இருக்கிறோம் ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா ஓகே நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இங்கே ஆதார் கார்டை இங்கே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், செல்ஃபி ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும். 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது கொடுக்க தேவையில்ல, வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டே போதுமானது. இந்த ஜாப் மணி ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு காலேஜ் ஐடி இது மட்டுமே அவங்க டாக்குமெண்ட்ஸாக கேட்குறாங்க. பெருசாக இன்கம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும், அது அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட இன்கம் 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும், அது முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய லேட்டஸ்ட் பே ஸ்லிப் கேட்குறாங்க. அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா லேட்டஸ்ட் பே ஸ்லிப் கேட்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதம்லேருந்து 12 மாதம் வரைக்கும் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 ரூபா லோன் வாங்குறீங்க, வட்டி ஒரு 0.99% per டே அப்படி போட்டாங்கன்னா ஆனுவல் வட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% per month per annum வருது. அங்கே 3,000 ரூபா நீங்கள் கேட்டிங்கன்னா 2,765 ரூபா தான் கையில் கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,172 ரூபா நீங்கள் கட்டியிருப்பதாக சொல்கிறாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஜாப் மணி ஆப்பை பொறுத்த வரைக்குமே 2023 தான் இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது லோன் ஆப். இதில் வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. நிறைய விதமான ஃபீட்பேக் இருந்தாலும் பர் டே என்ற வட்டியில் இவங்க வட்டி போடுறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சேலரி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, நாள் வட்டி தான் இவங்க தராங்க. ஸோ நாள் வட்டி போடக்கூடிய ஆப் தான் இவங்க. அதனால வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும், பணம் கிடைக்கும், மற்றபடி வட்டி சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். இந்த ஜாப் மணி ஆப்புக்கு தனியாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை லோன் எடுக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா அதில் வெப்சைட்டில் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எக்கச்சக்கமாக கடன் இருந்தாலும் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நான் கடன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கடன் எப்படி அடைக்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கேன், வெளியில் நான் பொய் சொல்கிறேன், இப்போ உள்ளுக்குள்ளேயும் வெளிக்குள்ளேயும் பொய் சொல்லி தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியல, வெளியிலேயே நான் நிம்மதியாக இருக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 விதமான மனநிலைமை கொண்ட ஒரு நபர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு கடன் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு இருந்தோடனே பயப்படுவாங்க. ஐயோ இவ்வளோ கடன் வாங்கி வச்சிட்டிங்களா அப்படி பயப்படுற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்படி சுற்றி வச்சிட்டிங்களேன்ட்டு நம்மளை பயம்படுத்துகிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா
பயப்படுற கேரக்டர். அவங்கள பொறுத்த வரைக்குமே உங்களை மேலே நம்பிக்கை குறைந்து கொண்டே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க தான் இந்த பயப்படுற கேரக்டர். நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கி வச்சிட்டீங்களே, எப்படி சமாளிக்க போகிறீங்க, ஃப்யூச்சருக்கு என்ன சேர்த்து வச்சிங்க, ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்போது ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா தவறி நிறைய வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது நீங்கள் இந்த விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டாரு, ஆனால் அதுலேருந்து வெளியே வருவார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னு இப்படி என்ன நம்பிக்கை கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும். அவங்க பேர்லையோ அல்லது உங்கள் பேர்லையோ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து நாமினேஷன் நீங்கள் அவங்கள போடலாம். எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயமே தான். அவர் எனக்கு தெரியாமல் நிறைய கடன் வாங்கி வச்சிட்டாருங்க, எங்கள் பசங்களாம் கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, இந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், ஃப்யூச்சரில் நம்ம பிரச்சனை இருக்காது, நம்ம ஃபேமிலி சேஃபாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கையாவது வரணும்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். எவ்வளோ கடன் இருந்தாலும் நீங்கள் ஒரு சேஃபுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது. அதுவும் அவங்கள நாமினேஷனாக போடலாம், அல்லது அவங்க பேர்லேயே எடுத்து வைக்கிறது நல்லது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கடன் இருக்குன்றத முறைப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வார்த்தையிலே தான் இருக்கும் தவிர நோட்டில் எழுதி வைக்க மாட்டோம். அதை நோட்டில் எழுதி வச்சாதான் உண்மையாகவே அதை எழுதி வைக்கும் போது உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோமான்ட்டு. ஸோ அப்படி நோட்டில் எழுதி வச்சு அதை முறைப்படுத்தலாம். எதெல்லாம் ஈஸியாக நம்ம அடைக்க முடியாது உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக தான் பண்ணணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாமே எனக்கு எல்லாம் தெரியுன்ற விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. வீட்டில் உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் வெளியில் சமாளிக்க முடியும். அதனால் ஒரு கடன்காரங்கிட்ட போய் பணம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1 லட்ச ரூபா தாங்கன்னு போது அந்த கடன்கார்ட்ட எவ்வளோ பவ்யமாக நம்ம பொறுமையாக வாங்குகிறோமோ, எவ்வளோ பவ்யமான வார்த்தையை சொல்லி கடன் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. ஸோ வெளியே இருக்கிறவங்க கிட்ட நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம், அப்படிலாம் பண்ணால் தான் பணம் தருவான்ட்டு. அதே போல் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போதும் பவ்யமாக தான் சொல்லி ஆகணும், பொறுமையாக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்கள கூட சமாளிச்சிடலாம். வீட்டில் உங்கள்கிட்ட பிரச்சனை நீங்கள் வெளியே வரணும்னா இது போல் நீங்கள் இறங்கி சில விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் வீட்டில் அமைதி கிடைக்கும். ஸோ அது போல் நீங்கள் விட்டு கொடுத்து பேசணும். அவங்க திட்டும்போது பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய கடனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சீக்கிரமாக அடைச்சிடுவேன்ற நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்க போறீங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். மூணாவது முக்கியமான விஷயம், இதெல்லாம் நான் ஏன் இவங்ககிட்ட சொல்லணும், நான் ஆண் மகன் தானே, நான் எல்லாம் பார்த்துப்பேன் ஒரு மமந்தை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனையில் தான் நிறைய பேர் மாட்டுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கடன் இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாது, நான் பார்த்துட்டேங்க, எல்லாம் சமாளிச்சுப்பேங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பாஸ் 100% தப்பு. அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, சத்தியமாக ஒருத்தவங்க கூட நீங்கள் கஷ்டப்படும் போது வரமாட்டான், உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஒய்ஃபு தான் வருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து போட்டு நமக்கிட்டையும் சில பிரச்சனைகள் இருக்குது, நம்மளாலே சமாளிக்க முடியாதுன்றதை உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுவே பயப்படாதவங்க சில பேர் ஒய்ஃப் இருப்பாங்க. அதாவது அவங்க பயப்பட மாட்டாங்க, உங்களை பயமுறுத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இவ்வளோ பிரச்சனை மாட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிற, உனக்கு எதாவது ஆகிட போகுதுன்ட்டு நம்மளை பயமுறுத்த ஆளாக இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் பொறுப்புகளை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். என்னென்ன விதமான மளிகை சாமான் வாங்கணும், வீட்டோட பிரச்சனைகள் என்னென்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு அமௌண்ட் அவங்க கையில் கொடுத்து நீங்களே ரன் பண்ணுமான்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துடணும். இது போல் செய்யும்போது என்னன்னா, உண்மையாகவே நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ இவர் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறாரா, நம்ம இவரை பயம் காட்டுறதை பற்றி இது இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு உண்மையாகவே உங்களுடைய கஷ்டத்தை அவங்க உணர்ந்து கொள்வார்கள். அதாவது நான் சொல்கிறது 2 டைப் ஆஃப் ஒய்ஃபில் 2வது ஆளை பற்றி பேசிட்டு இருக்கேன். இதில் மாற்றி கேட்டிங்கன்னா குழப்பம் வந்துடும். அதனால் நல்லா தெளிவாகக்கூடிய ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா, தைரியசாலியாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். இதில் ஒரு 75% சான்சஸ் இருக்குது. 25% அது நம்மளோட தப்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் கர்வம் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கும். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒய்ஃப் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் பொறுத்துருங்க, பொறுமையாக இருங்க. இங்கே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாகும். வீட்டில் நம்ம சமாதானமாக இருந்தாவே போதும். வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சமாளித்து முடிச்சிடலாம். ஈஸியாக ஒரு போரை கூட நீங்கள் போராடி முடிச்சிடலாம் வீட்டில் சமாதானம் இருந்தால். இன்கேஸ் வீடே போராக இருந்துச்சுங்க, வெளியில் நீங்கள் எங்கே சமாதானம் தேடி போனாலும் உண்மையான சமாதானம் கிடைக்காது. அதனால் வீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்கி போங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்த ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எந்த புத்தகத்துலையும் எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கி எஃப்எம்ல இருக்கக்கூடிய 2 புத்தகம் இருக்குது. 13 things mentally strong people don't do. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். நம்ம கோவப்படணும் தெரியுமா, அந்த எமோஷன்ஸை
கம்மி பண்ணுறதுக்காகவும் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறதுக்காக இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 புத்தகத்துடைய விஷயங்கள் நிறையவே இருக்குது. இது குக்கி எஃப்எம் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேளுங்க, தமிழ்லேயே இது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம்.